ஆசீர்வாதம் கூட இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க உண்மையா இருக்கிறதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வேலை ஸ்தலங்கள்ல, உங்கள் வீடுகள்ல, நீங்கள் படிக்கிற காரியங்கள்ல, எந்த இடத்துல நீங்கள் உண்மையா இருந்தால் அந்த உண்மையா இருந்து பாருங்க. நீங்க உத்தமத்துல உறுதியா இருந்து பாருங்க. யோபு அன்றைக்கு உத்தமமா இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. ஆனால் யோபு தன்னுடைய உத்தமத்துல அவர் உறுதியாய் நின்றார். அந்த உத்தமத்துல உறுதியாய் நின்றது நிமித்தமாய் தேவன் என்ன பண்ணார்னா, யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை யோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவர் பூர்ண வயதுடையவராய் இருந்து மரித்து போனாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் உத்தமத்தை நிலைநிற்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு